வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட்ஹெல்ட் கோடிங் மிஷின். வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஹெல்ட் கோடிங் மிஷின். இதோட டெமோ எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இதுதான் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, பென்ட்ரைவ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஓரிங் செட் கொடுத்துருப்பாங்க. ஓரிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர்றது, இது ரொட்டேட் ஆகும்போது தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டா டிஸ்பிளே ஆன் ஆகிடும். இது வந்து ஸ்டிக்கில் வச்சு தான் நம்ம டைப் பண்ணோம். கையில் ப்ரெஸ் பண்ணால் கேலிப்ரேஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம இதோட எப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக டிஸ்பிளே ஆன் பண்ணால் இந்த இப்படி தான் இருக்கும். இதை இப்போ நம்ம எடிட் போகிறோம். எடிட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இன்புட் டெக்ஸ்ட்னு வந்துடும். அகைன் எடிட் கொடுத்தா நமக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை டைப் பண்ணிக்கலாம். நார்மல் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். ஃபர்ஸ்ட் EXP எக்ஸ்பிரி டேட். இதை நம்ம சைஸ் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 12.5 வரைக்கும் கேட்ரேஜ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த லைன் போகும்போது மறுபடியும் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு எடிட் போய் பேட்ச் கோட். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு டைமே எடிட் பண்ண தேவையில்லை. இப்போ பிரிண்டில் போயிட்டு செலக்ட் ஃபைல் கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டா பிரிண்ட் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணால் இங்கே பிரிண்ட் விழுது.